நான் அவங்கள அரெஸ்ட் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. கான்ஸ்டபிள் மல்லி, காரணம் இல்லாம நாங்க யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம். ஓ, இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப நன்றி மல்லி. அதனால அங்க இருந்த கெரோசினை அவங்க மேல ஊத்தி எரிச்சிட்டீங்க. கான்ஸ்டபிள் சார், ஸ்பாட்ல கலெக்ட் பண்ண எவிடன்ஸ்லாம் அவங்க கிட்ட காட்டுங்க. ப்ராப்பரான ரிப்போர்ட் லேப்ல இருந்து தான் வரும். வேற என்ன ப்ரூஃப் வேணும் மல்லி? சார், நானே சொல்றேன், இது எங்க வீட்டு கத்திதான். நம்புனீங்க, அவ கடைசியில உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு தானே போனா. ஏற்கனவே அந்த சுடரேவ மாடிப்படியில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்தா. கான்ஸ்டபிள் போங்க, கூட்டிட்டு வாங்க. வாங்கம்மா. மல்லி உண்மையிலே கொலை பண்ணிருந்தா ஏன் மல்லிய சொல்ல போறாங்க? அந்த சுடர் இந்த வீட்டுல இறந்து போன என் பொண்டாட்டியா நடிச்சா யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் அந்த பாடியை வர நான் எரிச்சு நான் எப்படி கொலை பண்ணேன்னு பண்ணி காட்டும் போது உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். நான் கூட நீ பைக் டாக்ஸி ஓட்ட போனப்ப ரொம்ப வருத்தப்பட்டேயா. என் மனசுல இருக்க காயம் இன்னும் ஆறல. அது எப்பவும் ஆறவும் ஆற. ஒரு நிமிஷம் கொடு. ஹலோ மல்லி, அவளை காப்பாத்துறதுக்காக மாமா பழிய ஏத்துக்கிட்டாரு. வில்லேஜ்ல இருந்து வந்தவப்பா, அதனாலதான் அவ எமோஷனலா முடிவெடுத்திருக்கு. எல்லாம் தெளிவானாதான் நம்ம பணம் நம்ம கைக்கே வரும். கௌதம், நீ கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்லயே இருக்க வேண்டாம். மேடம், எனக்கு புரியல. நான் என்ன முடிச்சேன்? அதான் எனக்கும் புரியல. மல்லி கொலை பண்ணி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு.